ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் தாத்தாவோட பரிதாபங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிரம்மாண்டமான டைரக்டரு, ஒரு பேன் இண்டியா ஆக்டரு, இப்படி ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு பயங்கரமான படத்துக்கு பயங்கரமான ஆடியன்ஸ் ஓப்பனிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் போய் பார்த்தா தான் தெரியுது என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் தான் தேட்டருக்கு வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கூட்டமும் இல்லை. சங்கர் படம் வேறையா, ஆனால் எதிர்பார்த்ததுக்கு அந்த எதுவுமே கிடையாது. இந்த தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று வந்து கமல்ஹாசனோட ஃபேன்ஸு. கமல்ஹாசனுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனால் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒன்று 2018 ஆரம்பித்தார். ஆரம்பித்து அந்த கட்சியை எங்கே கொண்டு போய் அடமானம் வச்சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சிக்கு பார்த்தே நிறைய பேர் வயிறு எரிஞ்சு செத்துட்டானுங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய நடிகனால ஆப்பாயிட்டான். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த ஓப்பனிங்கில் ஒரு பகுதி கூட இந்த தேட்டரில் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க ஃபேன்ஸே புறக்கணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கரப்ஷன் எதிர்த்து இவர் போராடுற மாதிரி படத்தில் சீன் இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா கை குலுக்க வேண்டுமோ அங்கே கை குலுக்கி இருக்கிறேன். இப்போ வயிற்று சொல்லதானே திங்கிற படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டில் ஒரு அக்யூஸ் கட்டி பிடிச்சி அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதானா? இதுல தப்பா என்ன இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இப்போ ரீசெண்டாக கூட கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்துருந்தாங்க கள்ள சாராயம் குடிச்சு. இவர் அங்கே போயிட்டு எல்லாரும் அளவாக குடிங்க, பார்த்து குடிங்க அப்படின்னு ஒரு பெரிய ஜிங்ஜாக் அடித்தார். அதுக்கு மக்கள் மொத்தமாக வச்சு இந்த படத்துக்கு செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட ரிசல்ட் யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அனிருத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு போல். அன்னைக்கே வந்து பாட்டு போட்டார், தாத்தா வராரு கதற விட்டாருன்ட்டு. அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா கரப்ஷன் எதிராக தான் கதற விட போகிறாருன்ட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது உள்ளே வந்து ஆடியன்ஸை கதற விட்டு தெறிக்க விட்டாரு. அதை அனிருத் அன்னைக்கே மியூசிக் போட்டு காட்டிட்டாரு எல்லாருக்குமே. அடுத்து இந்த படத்தில் வர்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கரப்ஷன் எதிராக போராடுறாரு. மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு இதுக்கெல்லாம் வந்து எதிராக ஒரு குரல் கொடுக்குறாரு. ஆனால் இவர் உடச்ச டிவி மட்டும் அதில் வரவே இல்லை. அது ஏன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கரப்ஷனுக்கு எதிராக போராடுற ஒரு படத்தில் யாரெல்லாம் கரப்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தான் பேசணும். ஆனால் அதை பற்றிலாம் பேச மாட்டார். ஏன்னா அவர் தான் கை குலுக்கிட்டாரு. கை குலுக்கிட்டா அப்போ அவங்கள பற்றி தான் பேச மாட்டார். நம்மளுக்கு கால் ஏன்னா எவன் சொன்னா கால் மேல கால் தூக்கி போடுவேன். அப்படிதான். ஸோ சங்கர் வந்து படத்தை வந்து வேற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் அதை வந்து வேற மாதிரி இப்போ எடுத்துட்டு போய் படத்தையே மொத்தமாக காலி பண்ணி விட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியன் 1ல் வந்து அந்த கரப்ஷனை பற்றி ஒரு தமிழ்நாட்டு முழுக்க இருக்க எல்லா கரப்ஷனை பற்றியும் நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத தவிர அந்த சைடு குஜராத்து, இப்படி பீகார் இந்த மாதிரி இடத்துக்கு தான் இவர் போவார். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கரப்ஷன் நடக்கலை பார்த்தீங்களா. அதனால் அந்த பக்கம் தான் போய் கரப்ஷன்லாம் ஒழிப்பார். இதில் பறந்து வேற சண்டை போடுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. கேட்டால் அவருக்கு 118 வயசாச்சு, ஆனாலும் இப்படி தான் சண்டை போடுவார் அப்படின்னு ஒரு உருட்டுறாங்க. அந்த மேக்கப்பே போட்டிருக்க வேணாம், டைரெக்டாகவே சும்மா நடிக்க விட்ருக்கலாம். ஏன்னா இப்போ இந்தியன் 1 பாட்டில் பார்த்தோன்னா அவருக்கு வந்து வயசு கம்மியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் வயசான மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் ரியாலிட்டியில் அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு. அவர் நேரடியாக சும்மா நடிச்சிருக்கலாம். அவருக்கு மேக்கப்லாம் போட்டு அந்த மேக்கப்பும் சுத்தமாக செட் ஆகலை. அதை நம்ம போஸ்டர் பார்த்தாலே தெரியுது அந்த மேக்கப்லாம் இவருக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி. மஞ்சள் ஏதோ பூசின மாதிரிலாம் இருக்குது. இந்தியன் 1ல் தாத்தா வந்து ஒல்லியாக இருந்தார். இந்த இந்தியன் தாத்தா வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கார். ஆனால் எல்லா விஷயமும் அதை விட பயங்கரமாக பண்ணுறாரு.
இந்த படத்தில் பார்த்தோன்னா ஸ்வச் பாரத்னு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒருத்தர் யூரின் அடிக்கிறாரு. இதை வந்து யார் அசிங்கப்படுத்துறதுக்கு பண்ணுறாருன்னு தெரில. இந்திய மக்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சொல்லியிருக்க கருத்துலாம் பார்த்தீங்கன்னா, இத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லா மக்களும் கரப்ஷன் தான், அதில் கரப்ட் ஆகாது யாருன்னா இந்தியன் தாத்தா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்கக்கூடியது இல்லை. அதேமாதிரி இந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னா தயவுசெய்து ஒரு 4 வாட்டி யோசிச்சுக்கோங்க. இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்திய சினிமா பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் ஒரு ஆக்டர் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாருன்னா அவரை முற்றிலுமாக புறக்கணிச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சத்யராஜ் அங்கே கன்னடருக்கு எதிராக பேசிட்டாங்கன்ட்டு பாகுபலி படத்தையே ரிலீஸ் பண்ண உள்ள. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் கதையே வேற. அவன் என்ன தான் தப்பு பண்ணாலும் படம் வந்துச்சுன்னா படத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் தப்பு பண்ணார்னா அவர் படத்தை நிராகரிக்கிறது ஒரு வரவேற்பு தக்கது. ஆனால் பாவம் யார், இந்த சங்கர் தான். அவர் பிரம்மாண்டமாக படம் எடுத்துகிட்டு இருந்தார். சூப்பராக இப்போ கரப்ஷனை பற்றி நிறைய படம் எடுத்திருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த சிவாஜி படம்லாம் வேற லெவல் தெறிக்க விட்டுருப்பாரு. நீ பேசாமல் அமெரிக்காவுக்கே போயிட்டு சிவாஜி. இல்லை, இதான் என் ஊர், இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன். அந்த பணம் பறக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் கரப்ஷனை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாரு சங்கர். ஆனால் இந்த படத்தில் கரப்ஷனை பற்றி சொல்லணும்னு நினச்சவர் சொல்ல விடலை. சரி, அதுதான் இன்றைக்கி விதி ஆயிடுச்சு. அதாவது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து உங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க, அதில் சில பேர் தப்பு பண்ணுறவங்கன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அந்த தப்பான விஷயத்த நம்ம ஒன்று தட்டி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சொல்லி புரிய வைக்கலாம். அப்படி 2 பண்ணியுமே அவங்க சொல்லி கேட்கலன்னா தயவுசெய்து அவங்ககிட்டேருந்து தள்ளி நில்லுங்க. ஏன்னா தள்ளி நின்னா தான் நமக்கு சேஃப்டி. இந்த படத்தில் பார்த்தோன்னா அவரு ரொம்ப நல்ல ஒரு கர்ணர்னு, அவ்வளோ பெரிய நல்லவர் வந்து ஒரு கெட்ட சகவாசத்தினால அவரோட உயிரே போயிடும் கடைசியில். அதை போல தான் நம்ம வாழ்க்கையும். கெட்டவங்க கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கிறதே ரொம்ப நல்லது. எத்தனையோ தலைவர்கள் தன்னோட கல்யாணம் குட்டி எதுவுமே பார்க்காம அவங்களோட வாழ்க்கையே நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்பயும் நிறைய பேர் கல்யாணம்லாம் பண்ணாமல் நம்ம நாட்டுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் உண்மையான இந்தியர்கள். அவங்களுக்கு தான் நம்ம எப்பயுமே தலை வணங்கணும். ஆனால் சில பேர் வந்து 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பக்கத்தில் கீப் வச்சுக்கிறாங்க. இவங்களாம் வந்து நம்ம நாட்டுக்கு அரசியல்வாதியாக வந்து நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் மக்கள் தான் யோசிக்கணும். ஸோ நீங்கள் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Ashwant.